ஐயா டயர் பஞ்சர் ஆயிடுச்சுங்க. இத ஸ்டெப்னி மாத்திருங்க. ஸ்டெப்னிலயும் காத்துலயும் டேவிட், அதுல இருந்து நீ வேலைக்கு வர வேண்டாம். ஆபீஸ் போய் கணக்கு தீர்த்துட்டு போ. ஐயா சாவியை வச்சுட்டு போ. ஐயா வச்சுட்டு போ. டேவிட், அப்பாவை பத்தி தான் உங்களுக்கு தெரியுமே, கேர்ஃபுல்லா இருக்க வேண்டாமா? ஏன் கஷ்ட காலம் காலையில ஸ்டெப்னியை கவனிக்காம விட்டுட்டோமா? அது மட்டும் இல்ல, ஐயாவை அவ்வளவு தூரம் நடக்க வச்சுட்டேனே, அதுவே மனசு கஷ்டமா இருக்குமா? நான் டாடி கிட்ட சொல்றேன், நீங்க வழக்கம் போல காலையில வேலைக்கு வாங்க. ரொம்ப நன்றிம்மா. பாருங்க. நீ எதுக்காக அப்பாவுக்கு ஐஸ் வைக்கிறேன்னு எனக்கு தெரியும். யாருடைய சிபாரிசும் என்கிட்ட நடக்காது. டாடி பாவம், 10 வருஷமா நம்ம கிட்ட வேலை பாக்குறவரு, இந்த ஒரு தடவை மட்டும் ப்ளீஸ் டாடி. கடமையை ஒழுங்கா செய்ய முடியாதவங்க என்கிட்ட இருக்க முடியாது. குட் நைட். கேஸ் தீர்ந்து போச்சுன்னா சாமானியமா சிலிண்டர் கிடைக்கிறது இல்ல. இந்த லட்சணத்துல இந்த ஸ்டவ் வேற ரிப்பேர். எப்படி சோறாக்குறது? அம்மா பாத்தீங்களா, கறியில ஏதோ கொஞ்சம் எலும்பு கிடந்த காலம் போய் இப்ப எலும்புல ஒட்டிக்கிட்டு இருக்கிற கறியை வாங்க வேண்டிய காலம் வந்துருச்சு. 1/2 கிலோ கறியில 4 நல்ல எலும்பு, இதுலயே 400 கிராம் போயிடுச்சு. அந்த கரிம்பாய் நம்மள என்ன நாயின்னு நினைச்சாங்களா? நாளைக்கே கடையை மாத்திப்புடுறேன். இங்க அடுப்பே எரியல, இப்ப கறி ஒண்ணுதான் குறைச்ச. ஆமாமா, இடையில வேற குறைச்சு விட்டாங்க. அம்மா ஒரு ஐடியா. நீ ஒண்ணும் ஐடியா சொல்ல வேண்டாம், அங்க கறி அடுப்ப பத்த வச்சு மத்தியானத்துக்கு சப்பாத்தி பண்ணா போதும். என்ன அம்மா? சப்பாத்தி. ஓ என்ன கதிஜா, ஏன் சலிச்சுக்கிற? கேஸ் தீர்ந்து போச்சு, ஸ்டவ் வேற ரிப்பேர். இப்ப என்ன பண்றது? ஏன் கஷ்டப்படுற? காலேஜ்ல வரும்போது ஹோட்டல்ல நானே தான் வாங்கிட்டு வந்துறேன். வரட்டுமா? அம்மா செப்பல் கேட்டீங்களே. ஐயோ செப்பல் கேக்கல, சப்பாத்தின்னு சொன்ன செவுட்டு போனோம். பணமா? ஐயோ என்கிட்ட நீங்க பணம் கொடுக்கல, நான் எடுக்கவே இல்லம்மா. நபீசா மிஷினை மாட்டவே இல்லையா? 500 ரூபாய் செலவு பண்ணி உனக்கு காதுக்கு செவுட்டு மிஷின் வாங்கி கொடுத்துருக்கேனே, அத மாட்டு. ஐயோ இந்த மிஷின் சைத்தான் மிஷின், என்னை விட்டு எப்படியோ நழுவி போயிடுதுமா. இந்த ஆட்டுக்கறியே என்ன பண்றது? நாய்க்கு போடு. நாய்க்கா? இந்த காலத்து நாய் கறி எங்க திங்குது? கோலா உருண்டை இல்ல கேக்குது. உனக்கும் நல்லா இருக்குடா. அத காட்டுங்க. அங்க பாரா, நம்ம ரெடிக்கலாடி. கொஞ்சம் இரு வரேன். யாரையா? எக்ஸ்கியூஸ் மீ.
உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். வாங்கடி போலாம். இவளுக்கு இன்னொரு பாட்டில் இங்கு ஊத்தணும்டா. ஏண்டா நீ மெஸ்ஸுக்கு ஃபீஸ் கட்டலையா? இல்ல. ஏன்? நோட்டீஸ் போர்டுல உன் பேர் இருக்கு. நானும் பார்த்தேன். உடனே பணம் சொல்லி ஊருக்கு தந்தி கூட. ஊர்ல மாமாவுக்கு ஏதோ பண கஷ்டமா இருந்திருக்கலாம். இல்லாட்டா நேரம் மணியோட வந்திருக்குமே. என்கிட்டயும் பணம் இல்லையே, இப்ப என்ன செய்ய போற? ஏய் ராஜா, பணம் கிடைச்சிருச்சு. பாத்தியா என் குதிரையோட ஆர்சி புக். குதிரையா? ஆமாண்டா, என் ஸ்கூட்டர். இது அடகு வச்சு உனக்கு பணம் வாங்கி தரேன். அந்த ஒரு வேலை மட்டும் வேண்டாம். பணம் வந்ததும் இதை மீட்டுக்கலாம்டா. வேண்டாம்டா. குடிவாதத்தை விட மாட்டிய. சரி, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி கிளம்பு. வெளியே போய் ரவுண்ட் அடிச்சுட்டு வருவோம். அப்பதான் கொஞ்சம் ரிலீஃபா இருக்கும். அரே கம் ஆன் மேன். யார் அது பின்னாடி கோயங்க ஆர்டர் அடிக்கிறது? ஏய், அவதான்டா நம்ம ரெட்டி கிராணி. வரட்டும். அன்னைக்கு நம்ம மேல தண்ணி அடிச்சால, இன்னைக்கு நான் அவளுக்கு தண்ணி காட்டுறேன் பாரு. நான் முன்னால போனா நீ பின்னால. நீ வேணும்டா அப்படி செஞ்சிருக்க. அப்போ ஜீசஸ் அப்படி இல்லடி. அது இப்படியோ. ஏற்கனவே நமக்கும் அவங்களுக்கும் தகராறு. இப்ப இந்த ஆக்சிடென்ட் காரணமா வச்சு வீணா வம்பிழுக்க போறாங்க. நீ வசமா மாட்டிக்கிட்ட.